போலீசார் தாக்கியதில் காவலாளி அஜித்குமார் மரணமடைந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரில் வைத்திருந்த 10 பவுன் தங்க நகை காணாமல் போனதாக நிகிதா திருபுவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனால் அஜித்குமார் உள்ளடக்கிய 5 பேர் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் அஜித்குமாரை மேலும் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். கோயிலுக்கு அருகிலுள்ள மாட்டுத் தொழுவத்தில் அவரை கடுமையாக தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கான வீடியோ காட்சிகளும் வெளியாகியிருந்தது. போலீசாரின் தாக்குதலில் உடலில் 44 காயங்கள் இருந்தன. குறிப்பாக கழுத்து பகுதியில் ஆழமான காயம் மரணத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. மேலும் உளவியல் அழுத்தம், உட்புற இரத்த கசிவு மற்றும் சித்திரவதை ஆகியவையும் மரணத்திற்கு வழிவகுத்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். மாமதுரை துணை காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். பின்னர் வழக்கு முதலில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு பின்னர் முதலமைச்சர் உத்தரவின்படி சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் போலீசார் இளைஞர் ஒருவரை சரமாரியாக தாக்கிய வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாண்டியராஜன். இவர் கட்சிக்காரர் ஒருவருக்கு ஆதரவாக புகார் அளித்த நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இதையடுத்து கடந்த ஜனவரி மாதம் காவல் நிலையத்தில் பதிவான காட்சிகளை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தேவதானப்பட்டி காவல் நிலையத்திற்கு விண்ணப்பித்திருந்தார். இதற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஜனவரி 14ஆம் தேதி காவல் நிலையத்தில் பதிவான வீடியோ காட்சிகள் வழக்கறிஞர் பாண்டியராஜனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த காட்சிகளை வழக்கறிஞர் ஆய்வு செய்தபோது இளைஞர் ஒருவரை போலீசார் பிடித்து இழுத்து வந்து சரமாரியாக தாக்கும் காட்சிகள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். சம்பந்தப்பட்ட இளைஞர் தேவதானப்பட்டி தெற்கு தெருவைச் சேர்ந்த சின்னச்சாமி என்பவரது மகன் ரமேஷ் என்பதும் அவர் ஆட்டோ ஓட்டுநராக இருந்து வந்ததும் தெரிய வந்தது. இந்த காட்சிகளில் எதற்காக போலீசார் ரமேஷை தாக்கினார்கள் என்ற விவரங்கள் வெளியாகவில்லை. இந்த சிசிடிவி காட்சிகளில் ரமேஷ் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியின் காலில் விழுந்து தன்னை விட்டுவிடும்படி கெஞ்சும் பொழுது அனைத்து காவல்துறையினரும் அவரை மாறி மாறி ஷூவால் மிதித்து தாக்கியதும், மேலும் சரமாரியாக மாறி மாறி அவர் மீது தாக்குதல் நடத்தியதும் தெரிய வந்தது. தேனி மாவட்டத்தில் இதேபோல புகார் மற்றும் வழக்கு பதிவு செய்யாமல் பட்டியலின இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் காவல் நிலையத்தில் வைத்து சரமாரியாக தாக்கிய சம்பவம் மீண்டும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியம் தொலைக்காட்சியின் எதிரொலியாக தேவதானப்பட்டி காவல் ஆய்வாளர் அபதுல்ஹா உள்ளடக்கிய மொத்தம் 5 போலீசார் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் உத்தரவிட்டுள்ளார்.